தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்படுற ஒரு விஷயம், பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மாதம் மாதம் நமக்கு இன்கம் கிடைக்குமா அப்படிங்கிறது தான். நான் ஒரு பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் மந்த் பே அவுட் ரிசீவ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் பாண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மந்த்லி எப்படி நமக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத ப்ரூஃபோட நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. பொதுவா பாண்ட்ஸ்ல எப்படி இன்கம் வரும் அப்படின்னா, நிறைய பேர் என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, பாண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா மந்த்லி நமக்கு இன்கம் வரும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா எல்லா பாண்ட்ஸும் பாத்தீங்கன்னா மந்த்லி பே அவுட் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பாண்ட்ஸ் மட்டும்தான் மந்த்லி பே அவுட் கொடுப்பாங்க. மற்ற பாண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா குவார்டர்லி பே அவுட் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொரு குவார்டர் முடியும் போதும் நமக்கு அதுக்கான பாண்ட் கூப்பன் பே பண்ணுவாங்க. ஹாஃப் இயர்லி பாண்ட்ஸ் இருக்கு. ஒரு சில பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி டைம் எப்போ முடியுதோ அப்ப இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் மொத்தமா பே பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ நம்ம பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல அவங்க பேமெண்ட் கொடுக்குறாங்க, மந்த்லியா இல்ல குவார்டர்லியா இல்ல ஆஃபர்லியா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ என்னோட பாண்ட் இன்வெஸ்டிங் வெப்சைட் நான் ஓபன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹோம் பேஜ். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்ட் உட்சவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ லைவில் என்னென்ன பாண்ட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, லைவாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் இங்கே ஷோ ஆகும். கிரெடிட் ரேட்டிங், ஓகேங்களா, இந்த பாண்டுக்கு என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஐவிஆர் பார்த்தீங்க அப்படின்னா BBB ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது டென்யூர், ஓகேங்களா, எத்தனை மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த மாதிரி எல்லா பாண்ட்ஸோட டீட்டெயில், நீங்கள் எந்த பாண்டோட ஃபுல் டீட்டெயில் வேணுமோ ஜஸ்ட் அந்த பாண்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ ரிமைனிங் டென்யூர்னு எவ்வளோ இருக்குது, பேமெண்ட் டேர்ம்ஸ், மந்த்லி பேமெண்ட் பண்ணுவாங்களா இல்லை குவார்ட்டர்லி பேமெண்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கிரெடிட் ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வெப்சைட்டில் டீட்டெயில்டாக இருக்கும். கீழே ஃபினான்ஷியல்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஓகே இந்த பாண்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட் அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேமெண்ட் எத்தனை யூனிட் வேணுமோ அதை என்ட்ரு பண்ணி பேமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது இந்த வெப்சைட்டில். என்ன அப்படின்னா, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பே அவுட்டும் இருக்கும், குவார்டர்லி பே அவுட், ஹாஃபலி பே அவுட்டும் இருக்குன்னு சொன்னீங்க. இங்கே பாருங்கள், மந்த்லி பே அவுட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மாதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணுற பாண்ட்ஸோட லிஸ்ட் மட்டும் இங்கே ஷோ ஆகும் உங்களுக்கு. இப்போ இவ்வளோ பாண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி அவங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஹை ரிட்டர்ன்ஸ் பாண்ட் வேணும் அப்படின்னா இருக்கிறதுலே ஹை ரிட்டர்ன்ஸ் பாண்ட் இந்த வெப்சைட்டில் எது லிஸ்ட் ஆகிருக்கோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். அதே போல் ஹை ரேட்டட், டாப் ரேட்டட் பாண்ட்ஸ் அது அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்கிட்ட 30,000 தான் இருக்குது, 30,000க்குள்ளே என்னென்ன பாண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அது நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோட போர்ட்ஃபோலியோ காட்டுறேன். ஸோ என்னோட மேலே கிளிக் பண்ணிவிட்டு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா நான் இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா 29,894 ரூபாய் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது வரையும் இதுலேருந்து எனக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 326 ரூபா 14 பைசா கிடைச்சிருக்கு. இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துல டீட்டெயில்டு அண்ட் கேஷ் ஃப்ளோன்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணால் டீட்டெயில்டு கேஷ் ஃப்ளோ வந்துடும். ஓகேங்களா? இந்த பாண்டில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 30 ஜூன் 2026. இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 19. ஓகேங்களா? எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆகஸ்ட் 2026 எனக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இங்கே டிக் வந்துருச்சு. நெக்ஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7 செப்டம்பர். அப்போது ஒரு 326 ரூபாய் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கடுத்து அக்டோபர், நவம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 25% என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேல்யூலேருந்து டோட்டலாக 7,826 ரூபா எனக்கு கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி டீட்டெயில்டு கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதை நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 7 ஆகஸ்ட் 2026 எனக்கு 326 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கா அப்படிங்கிறத இப்போ என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 7/6/2026, அதாவது 7/8/2026 326 ரூபாய் கிரெடிட் ஆகும் அப்படிங்க போட்டிருக்கு இல்லையா? ஆனால் எனக்கு ஆகஸ்ட் 6 ஒரு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. இங்கே கிரெடிட் ஆனதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 326 ரூபாயும் அப்படியே கிரெடிட் ஆனிச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாது.
ஏன் அப்படின்னா இந்த பாண்ட் இன்வெஸ்டிங்கில் நமக்கு வர இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதில் 10% பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎஸ்ஸாக டிடக்ட் பண்ணிடுவாங்க. டிடிஎஸ் டிடக்ட் பண்ணது போக மீதமுள்ள அமௌண்ட் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகும். இதை நிறைய பேர் சொல்ல மாட்டுறாங்க. இப்போ என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், ₹294 தான் கிரெடிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் காட்டுறேன். இதில் ₹294 ஆகஸ்ட் 6ஆம் தேதி எனக்கு கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன் பண்ணுங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது அரௌண்ட் ஒரு 30,000. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வந்து எனக்கு வந்து கிரெடிட் ஆகுது. அப்போ மந்த்லி 1% வந்து எனக்கு கிரெடிட் ஆகுது. அப்போ நீங்க ஒரு 25 lakhs நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா மந்த்லி உங்களுக்கு 25,000 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். இந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் இல்லையா, இந்த வெப்சைட்ல வந்து புரோக்கரேஜ் கமிஷன் இல்லை அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு அந்த மாதிரி எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது. கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? அதனால தான் நான் இந்த வெப்சைட் நான் யூஸ் பண்றேன். ஒரு சில வெப்சைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கமிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. நமக்கு வர அமௌண்ட்ல இருந்து கமிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால நீங்க அந்த டீடைல்ஸையும் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான் நான் என்னோட லைவ் போர்ட்ஃபோலியோவே நான் உங்களுக்கு நான் காட்டினேன். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்னோட போர்ட்ஃபோலியோ இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியால இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த பாண்ட் இன்வெஸ்டிங்கை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும், இப்போ இந்த வெப்சைட்ல அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது, இந்த மாதிரி பாண்ட்ஸை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல்ல ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இல்லைனா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு செக் பண்ணி பாருங்க. பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல அந்த கேட்டகரியில நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.